அப்பா என்ற தெய்வம். ஏதோ ஒரு நடுக்காட்டில் ரயில் சிக்னலுக்காக காத்திருந்தது. பயணங்களில் தூங்கும் பழக்கம் சினேகாவுக்கு இல்லை. ஜன்னல் கண்ணாடி வெளியே தெரியும் வெளிச்ச புள்ளிகளை பார்த்து கொண்டு இருந்தாள். எதிர் இருக்கையில் அம்மாவின் அருகே படுத்து இருந்த குழந்தை ஒன்று ஏசியின் குளிர் தாங்காமல் நெளிந்து கொண்டிருந்தது. அப்பர் பெர்த்தில் இருந்து அதை பார்த்த அப்பா எழுந்து வந்து குழந்தைக்கு போர்வை போர்த்தினார். மனைவியின் அருகில் அமர்ந்து பாதி வெளிச்சத்தில் மனைவியையும் குழந்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த அப்பாவை சினேகாவுக்கு மிகவும் பிடித்து போனது. ரயில் ஏரியில் இருந்தே அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். மிகவும் அன்பான அக்கறையான மனிதராக இருந்தார். இரவு குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது இடையிடையே மனைவிக்கும் ஊட்டிக் கொண்டிருந்தார். அந்த பெண் சுற்றி இருப்போரை கூச்சத்துடன் பார்த்தது அவரின் அன்பு அதையெல்லாம் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. குழந்தையை கழிவறைக்கு அழைத்து சென்றது, படுக்கையை விரித்தது, கதை சொல்லி தூங்க வைத்தது என எல்லாம் அவர்தான். இடையிடையே சக பயணிகளிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டும் இருந்தார். ரயிலில் எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்க சினேகா ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருந்தாள். என்னம்மா நீ சாப்பிடாம இருக்க, வந்து சாப்பிடு. இல்லங்க இருக்கட்டும், என்கிட்ட பழம் பிஸ்கட் இருக்கு. பழமும் பிஸ்கட்டும் ஒரு சாப்பாடா, இட்லி சாப்பிடு என்றார். முன்பின் தெரியாத யாரோ ஒருவர் ஒரு நாள் பயணத்தில் காட்டும் அன்பும் அக்கறையும் சினேகாவை நெகிழ வைத்தது. சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போதே யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுறதா, மயக்க மருந்து ஏதாவது கலந்திருந்தா என்ன செய்வ என்று கிண்டல் அடித்தார். குழந்தைகளை நேசிக்கிற ஒரு அப்பா அதெல்லாம் செய்வார்னு நான் நம்பலை என்று சினேகா பதில் சொன்ன போது அந்த பெண்ணின் முகம் ஒரு நொடி பிரகாசித்து அடங்கியது. அவள் சினேகாவை சிநேகத்தோடு பார்த்தாள். படுத்திருந்த மனைவியின் அருகில் அமர்ந்து அவர் குழந்தைக்கு கதை சொன்ன போது அவரின் மனைவியும் சொல்லிக் கொண்டு இருந்தாள். சினேகாவும் மனசுக்குள் சொல்லிக் கொண்டாள். என்னம்மா மணி 2 ஆகுது, நீ இன்னும் தூங்கலையா? இல்லைங்க, தூக்கம் வரல. உனக்கும் வேணும்னா ஒரு கதை சொல்லவா? அவர் இயல்பாகத்தான் கேட்டார். ஒரு கதையில் எல்லாம் தூங்க மாட்டேன் நான், பரவாயில்லையா? அவர் சிரித்தபடி எதிரே அமர்ந்தார். அதிகாலை 4 மணி வரை பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு அந்த பெண்ணோடு 3 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் ஆகி இருந்தது என்பதும், அந்த குழந்தை அந்த பெண்ணின் முதல் கணவனின் குழந்தை என்பதும் சினேகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் இருக்க முடியாது. உலகில் ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு ரகம். சினேகாவை பொறுத்தவரை அப்பா என்றால் கம்பீரம். அவளது அப்பா அப்படி இல்லாதது கூட காரணமாக இருக்கலாம். அப்பாவின் தோள் சாய்ந்த ஆறுதல் தேடுபவர்கள் உண்மையில் பாக்கியம் செய்தவர்கள். சிறு வயதில் அப்பாவை விட வேகமாக நடப்பதும் அவரை விட உயரமாக வளருவதும் தான் அவளது லட்சியமாக இருந்தது. வளர வளர அவளது அப்பா பற்றிய எண்ணங்களும் கற்பனைகளும் வேறாக இருந்தன. அவளது எண்ணங்கள் வளர்ந்த அளவுக்கு அப்பா வளரவில்லை. அவர் அப்படியே இருந்தார். 6வது படிக்கும் போது அப்பாவை விட வேகமாக அவளால் நடக்க முடிந்தது. இன்னும் சில வருடங்களில் அவர் உயரத்தையும் கடந்துவிட முடியும் என்று உணர்ந்த போது அப்பா அவளை வெகுவாக ஏமாற்றி இருந்தார். குட்டிச்சாத்தானும் பனைமரத்தில் சுண்ணாம்பு கேட்ட இசக்கியின் கதையும் சினேகாவுக்கு நிறைய முறை சொன்ன அப்பா சிறு வயதில் அந்த கதைகள் அவளை திகிலடைய வைத்தது உண்டு. தலையில்லாத குட்டிச்சாத்தான்
வீட்டின் பின்புறம் வழியாக ஒரு நாள் வரும் என்று சிறு வயதில் அவள் உறுதியாக நம்பியவள். அப்படி வர வாய்ப்பு இல்லை என்று தெரிந்த ஒரு நாளில் அப்பாவின் கதைகள் மீது ஈர்ப்பு இல்லாமல் போனது. ஆனால் அப்பா அப்போதும் குட்டிச்சாத்தானை நம்பிக்கொண்டிருந்தார். சினேகாவின் விருப்பங்களும் அப்பாவின் விருப்பங்களும் முரண்பட ஆரம்பித்தன. அவருக்கு வீடே உலகம். வீட்டை தாண்டிய உலகத்தை சினேகா பார்க்க விரும்பிய போது அவர் அனுமதிக்க மறுத்தார். பள்ளி தாண்டி கல்லூரிக்கு சென்ற போது அவர் இன்னமும் கடுமையானார். வீட்டிலிருந்து கல்லூரிக்கு 2.5 மணி நேர பயணம். விடுதியில் சேர்க்க பயந்து தினமும் வீட்டுக்கும் கல்லூரிக்குமாக 5 மணி நேரம் அலைய வைத்த போது சினேகாவுக்கு அப்பாவை பிடிக்காமல் போனது. 4 மணிக்கு கல்லூரியில் இருந்து கிளம்பினால் 7 மணிக்கு வீட்டில் இருக்க வேண்டும். 5 நிமிடங்கள் தாமதமானால் பேருந்து நிலையத்தில் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டு இருப்பார். டயர் பழுதாகி பேருந்து நடுவழியில் நின்ற போது நெடுநேரமாக பேருந்து வராத ஒரு நாளில் மழையால் பேருந்து தாமதமான போது என தான் சம்பந்தப்படாத எல்லா தாமதங்களுக்கும் அப்பா கோபம் கொண்ட போது இந்த அப்பாவை விட்டு தொலைந்து போனால் போதும் என்று இருந்தது சினேகாவுக்கு. தூங்கும் நேரம் தவிர எல்லா நேரத்திலும் வாழ்க்கை பற்றிய பயம் அப்பாவை ஆக்கிரமித்து இருந்தது. வாழ்க்கையை அதன் போக்கில் எதிர்கொள்ளும் துணிவு அவரிடம் இல்லை. தான் எல்லா பயங்களையும் குழந்தைகள் மேல் திணித்த அப்பா சினேகாவுக்கு நினைவு தெரிந்து அவள் வீடு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை. தான் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை அங்கேயே சமாளிக்க அப்பாவுக்கு தெரியாது. வீட்டில் மணிக்கணக்காக அந்த பிரச்சனை குறித்து பேச்சு நடக்கும். அந்த பேச்சும் ஒரு நாளும் தீர்வை நோக்கி சென்றது இல்லை. பிரச்சனையை சுற்றியே எதிர்மாறாக பேசிக்கொண்டு இருப்பார். இறுதியில் சாப்பிடாமல் மொட்டை மாடியில் போய் அமர்ந்திருப்பார். சினேகா போய் அவரை சாப்பிட வர சொல்லி கெஞ்சுவாள். அவரது பதில் அவளை மூர்க்கத்தனமாக தாக்கும். இரவு நடந்த வீடு போல் அனைவரும் சாப்பிடாமல் தூங்குவார்கள். சினேகா தன் சிறு வயதை நினைத்தால் பெரும்பாலும் இது போன்ற எண்ணங்களே கசப்பாக மூளை முழுவதும் நிறைந்திருக்கின்றன. இது போன்ற நிலையில் ஆறுதலாக சினேகாவுக்கு ஒரு நண்பன் கிடைத்தான். திருநெல்வேலி பொறியியல் கல்லூரி மாணவன். இருவரும் பேருந்து நிலையத்தில் சந்திப்பார்கள். 1 மணி நேரத்தில் அவன் இறங்க வேண்டிய இடம் வரும். அவன் இறங்கிய பிறகும் அவனது பயணம் 1 மணி நேரம் தொடரும். வீட்டுக்கும் கல்லூரிக்கும் பயணத்திலேயே நேரம் சென்று கொண்டிருந்ததில் நூலகத்தில் இருந்து அவன்தான் புத்தகங்கள் எடுத்து தருவான். அவன்தான் வண்ணதாசனை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். அப்பாவின் மேல் இருந்த கோபம் வண்ணதாசனின் மீது அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியது. வண்ணதாசன் தனக்கு அப்பாவாக இல்லாமல் போனதை சினேகாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மழை பெய்யும் ஒரு நாளில் ஆற்றங்கரையில் குடை இல்லாமல் வண்ணதாசனோடு நடந்து போக வேண்டும். குளக்கரையில் துள்ளும் தவளையை காண்பித்து அவர் அவளுக்கு கதை சொல்வார். இந்த நினைப்பே சினேகாவுக்கு கண்ணீரை வரவழைத்தது. அந்த நண்பனை வீட்டுக்கு அழைத்திருந்தாள். இதுவரை அவளது நண்பர்கள் என்று யாரும் வீட்டுக்கு வந்தது கிடையாது. அவளுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் என்றும் வீட்டில் யாருக்கும் தெரியாது. பேருந்து நிலையத்தில் இருந்து வீட்டுக்கு 15 நிமிட நடை தூரம்தான். ஒரு நாள் வரும் வழியில், என்னம்மா இப்பதான் காலேஜில இருந்து வர்றியா என கேட்ட பக்கத்து வீட்டு அண்ணாவுக்கு ஆமாண்ணா என்று பதில் சொல்லிவிட்டு நிமிர்ந்த போது அப்பா பின்னால் நின்றிருந்தார். அந்த ஒற்றை வார்த்தை பதிலுக்கு வீட்டில் 1 மணி நேரம் அழுது
அவள் தன்னை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. பேருந்தில் இருந்து இறங்கியதுமே தெரிந்த ஆண்கள் யாரும் எதிரில் வந்துவிடக் கூடாதே என்று ஒவ்வொரு நாளும் சினேகாவுக்கு படபடப்பாக இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு வரலாமா என்று நண்பன் கேட்டதும் மறுக்க முடியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவனை வீட்டுக்கு வர சொன்னால் முந்தின இரவு சினேகாவுக்கு தூக்கமே வரவில்லை. அவன் காலை 10 மணிக்கு வருவதாக சொல்லி இருந்தான். அவன் வரப்போவதை வீட்டில் சொல்லும் தைரியம் கூட இல்லை. முதல் முறையாக ஒரு நண்பன் வருவதால் அவனை வீட்டில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்களோ என பயம். அவனது உறவினர்கள் யாராவது இறந்து போய் அவன் வராமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றெல்லாம் சினேகாவுக்கு தோன்றியது. அவளது துரதிர்ஷ்டம் சரியாக 10:15 மணிக்கு அவன் வீட்டின் முன் வந்து நின்றான். உள்ளே வா. அவளது வரவேற்பு அவளுக்கே கேட்கவில்லை. பயத்தில் உடல் சகலமும் நடுங்கியது. அம்மா, இது என் ஃப்ரெண்ட், திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறான், வள்ளியூர்ல தான் வீடு. வாப்பா. இவ்வளவு கடுமையான ஒரு வரவேற்பை அவன் வாழ்க்கையில் அதற்கு பின்னும் கேட்க கூடாது. எங்க சினேகா, உன்னோட அக்காவும் தங்கச்சியும்? அவர்கள் அவன் குரலை கேட்டவுடனே அறைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். எத்தனை அழைத்தும் வெளியே வரவே இல்லை. சினேகாவுக்கு அவமானமாக இருந்தது. அவங்க உன்னை பார்க்க கூச்சப்படுறாங்க என சொல்லும் போதே அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. பரவாயில்லை, நான் அவங்கள உள்ள வந்து பார்க்கிறேன் என்று எழுந்ததும் அம்மா சமையல் அறைக்குள் இருந்து சினேகாவை கடுமையாக முறைத்தாள். ஐயோ வேணாம், அவங்க ரொம்ப கூச்சம், நீ போறதுக்குள்ள அவங்க வெளியே வருவாங்க. அவனுக்கு வீட்டில் அசாதாரண சூழ்நிலை எதையோ புரிய வைத்திருக்கும். அமைதியாக அமர்ந்தான். அவனுக்கான டீயை எடுக்க சமையல் அறைக்குள் நுழைந்த நேரத்தில் அம்மா நறுக்கென்று சினேகாவை கிள்ளினாள். என்ன இது புது பழக்கம்? அப்பா வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவள் வலியையும் கண்ணீரையும் மறைத்து டீயை அவன் முன் வைத்து எதிரில் அமர்ந்தாள். அவனை நேருக்கு நேர் பார்க்க அவமானமாக இருந்தது. அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்த நேரம் அப்பா வீட்டுக்குள் நுழைந்தார். சினேகா அவனை அறிமுகப்படுத்தியதும் அவன் அருகில் அமர்ந்து சகஜமாக பேச ஆரம்பித்தார். அவரின் எல்லா கேள்விகளும் சினேகாவுக்கும் அவனுக்குமான பழக்கத்தை அறிந்து கொள்வதன் பொருட்டே கேட்கப்பட்டது. அவன் கிளம்ப எத்தனித்த போது சாப்பிட்டுட்டு தான் போகணும் என உட்கார வைத்தார். அப்பாவே அவன் அருகில் அமர்ந்து பரிமாறினார். 3வது கவளம் சோறு அவன் வாயில் இருக்கும்போது, எனக்கு 3 பெண் குழந்தைங்க, அக்கம் பக்கத்தில் என் பிள்ளைங்களை பத்தி கேட்டா தங்கம்னு சொல்லுவாங்க. இந்த சினேகா மட்டும்தான் அப்பப்ப எனக்கு நெஞ்சு வலி வர வைக்கிறா. இனி இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் வராதப்பா. பஸ்ஸில் பார்த்து பேசுற பழக்கமும் வேண்டாம். வேற ஊர்ல படிச்சாலும் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்னு சொல்லித்தான் அவளை அங்க சேர்த்தேன். நீ வேற எங்கேயோ ஒரு காலேஜ்ல படிக்கிற, உனக்கு அவகிட்ட பாடம் பத்தி கூட பேச வேண்டி இருக்காது. அவர் சொல்லிக்கொண்டே போனார். சினேகாவுக்கு அவள் பொருட்டு அவள் நண்பன் அவமானப்படுவதை பார்க்க சகிக்கவில்லை. அடுத்த 4வது நிமிடம் அவன் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். அவனை வாசல் வரை வழி அனுப்ப முயன்ற சினேகாவை அம்மாவின் உருமல் ஒலி அடக்கியது. அவன் கிளம்பிய சில நிமிடங்களில் அடுத்த தெருவில் வசிக்கும் அவ்வாவின் தோழி கடைக்கு செல்வதற்காக சினேகா வீட்டை கடந்தவள் 1 நிமிடம் நின்று, சினேகாவை தேடி ஒரு பையன் வந்தானே, சரியா வீட்டை கண்டுபிடிச்சு வந்தானா
என கேட்டு சென்றாள். அந்த வினாடியில் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. எனக்கு ஏதோ பண்ணுது என கட்டிலில் படுத்தார். ஐயோ, என் பொண்ணை தேடி ஒரு பையன் வந்ததா ஊர் முழுக்க சொல்லி இருப்பா. நாளைக்கு நான் 3 பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் என பிதற்ற துவங்கினார். மொத்தமாக எல்லாரும் பயந்து போய் அழுததில் எதிர் வீட்டில் ஒருவர் வேடிக்கை பார்க்க வெளியே வந்தார். சினேகாவை ஓங்கி அறைந்த அம்மா மொத்தமாக எல்லாரையும் அடக்கினாள். அப்பாவின் நெஞ்சு வலி அடங்க அரை மணி நேரம் ஆனது. அதன் பின்னான வீட்டின் அறிவுரைகளும் வசவுகளும் ஓங்கி விழுந்த அறையும் அவளை எதுவும் செய்யவில்லை. இருந்த ஒரே நண்பனை இழந்த துக்கம். அடுத்த 2 நாட்கள் கல்லூரிக்கு செல்ல வீட்டில் அனுமதி கிடைக்கவில்லை. கெஞ்சல்கள், மன்னிப்பு கோரல் என போராட்டத்திற்கு பிறகு 3வது நாள் தான் சினேகா கல்லூரிக்கு சென்றாள். மாலையில் திரும்பும் வழியில் வழக்கம் போல் நண்பன் காத்து கொண்டிருந்தான். இனி பேச மாட்டான் என நினைத்த போது சிரித்தபடி அருகில் வந்தான். உனக்காகத்தான் வாங்கினேன் என 4-5 புத்தகங்களை கொடுத்து வழக்கம் போல் பேசிக்கொண்டே வந்தான். இறங்குவதற்கு முன், சினேகா, வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறிடு என்று சொல்லி போனான். அவன் சொன்னது போலவே சினேகாவின் ஒரே லட்சியமும் அவளது ஊரை விட்டு வெளியேறுவதாகத்தான் இருந்தது. முதுகலை படிக்கும் போது ஒரு நேர்காணலுக்காக சென்னை செல்ல வேண்டியிருந்தது. சினேகாவோடு அப்பாவும் வந்திருந்தார். ஹோட்டல் ஒன்றின் 7வது மாடியில் எழுத்து தேர்வு நடைபெற்றது. அப்பா ஒரு சேரில் அமர்ந்து நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடம் அவர் பங்குக்கு நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார். அது புதிதாக தொடங்க உள்ள ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்தின் செய்தி பிரிவுக்கான நேர்காணல். இங்கே வந்திருக்கிற மத்த பொண்ணுங்களை போல நான் என் பொண்ணை வளர்க்கல. சாயங்காலம் 6 மணி ஆனா வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிடணும். எனக்கு இந்த மாதிரி வேலையே பிடிக்கிறதில்ல. இந்த வேலை கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படியாக நீண்டது அப்பாவின் நேர்காணல். அதன் பிறகு அவர்கள் சினேகாவை பார்த்த பார்வையில் ஏளனம் இருந்தது. ஆனாலும் அந்த வேலை கிடைத்து விட்டது. இவ்வளவு தூரத்தில் இப்படி அலைகிற ஒரு வேலைக்கு போகணுமா? ஒண்ணும் வேண்டாம் என வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் இந்த முறை சினேகா கேட்பதாக இல்லை. கிளம்பியே ஆக வேண்டும் என்கிற முடிவில் இருந்தால் அழுகை, கெஞ்சல், பட்டினி என அகிம்சை போராட்டங்கள் எதுவும் பயன் தராத நிலையில் அவள் கடைசியாய் கெரசின் கேனை கையில் எடுத்தாள். என்னை வேலைக்கு அனுப்பலன்னா நான் செத்து போறேன் என்கிற மிரட்டல் பலன் தந்தது. சென்னை விடுதி அறையில் தூங்கிய முதல் நாள் சினேகாவுக்கு மிதப்பது போல் இருந்தது. சுதந்திரத்தின் அவசியம் அறைப்பட்டவர்களுக்கே புரியும். தினமும் வீட்டுக்கு போன் பேசும்போது அவர்கள் சொல்லும் அறிவுரைகள் அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தன. வந்த 2 மாதங்களில் நிறைய நண்பர்கள் வேறு. தன்னை யாரும் கண்காணித்துக் கொண்டு இருக்கவில்லை என்கிற நினைப்பே அவளுக்கு பெரும் ஆசுவாசமாக இருந்தது. அதிலும் அலுவலகத்தில் பணிபுரியும் சதீஷ் ரொம்பவே நெருக்கமாக பழகினார். சென்னை புதிது என்பதால் அவளுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார். நிறைய படிப்பவர், நிறைய விஷயங்கள் தெரிந்தவர் என்பது சினேகாவுக்கு அவர் மீதான மரியாதையை அதிகப்படுத்தியது. அவளுக்கு பிடித்த எழுத்தாளரின் சென்னை முகவரியையும் சதீஷ் தான் சினேகாவுக்கு கொடுத்தார். மனித உறவுகள் குறித்து அக்கு வேறு ஆணி வேறாக அலசுபவர் அந்த எழுத்தாளர். இவ்வளவு நுட்பமாகவும் உளவியலோடும் மனித மனங்களை அலச முடியுமா என்று சினேகாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்க்க வேண்டும் என்பது
ஊரில் இருக்கும் போதே அவளது ஆசைகளில் ஒன்று. சென்னை வந்து 2 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் நேரம் கிடைத்தது. போன் செய்து கேட்டபோது உடனே வர சொன்னார் எழுத்தாளர். சினேகா குறித்து நிறைய கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் பேச்சு பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவே இருந்தது. சினேகாவுக்கு ஆன்மீகத்தில் எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஆனால் மனதுக்கு பிடித்த எழுத்தாளர் பேசும்போது பிடிக்காத விஷயம் கூட கேட்கும்படியாகத்தான் இருந்தது. ஆனாலும் பதில் சொல்ல விரும்பாமல் வெறுமனே கொட்டிக்கொண்டு இருந்தாள். மதிய உணவுக்கு பின் அவர் பேச்சு உடல் சார்ந்து திரும்பியது. உடல் என்பது ஒன்றுமே இல்லை என்றார். அந்த ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பற்றி 1.5 மணி நேரம் பேச வேறு செய்தார். சினேகாவுக்கு கொஞ்சம் குழப்பம் தோன்ற ஆரம்பித்தது. அவள் இடையிடையே புகுந்து பேச்சை அவர் கதைகளையும் கதாபாத்திரங்களையும் நோக்கி திருப்பினாள். அவர் வெகு சாமர்த்தியமாக அந்த கதாபாத்திரங்களின் உடல் இச்சைகள் குறித்து பேச்சை திசை மாற்றினார். சினேகா அசௌகரியமாக உணர்ந்ததை அவர் கவனித்திருக்க கூடும். அவளை உள்ளறைக்கு அழைத்து சென்றார். கதவை தாழிடாமல் வெறுமனே சாத்தினார். அவளுக்கு எதிராக நின்று கொண்டார். சினேகாவுக்கு படபடப்பு இன்னும் அதிகமானது. ஆனாலும் அப்பாவை விட 5 வயது அதிகமான ஒருவரிடம் இவ்வளவு தூரம் பயப்படுவதா, தேவையற்றதோ எனவும் தோன்றியது. ஏன் கண்ணம்மா இவ்வளவு படபடப்பாவும் அலைபாயிர மனசோடும் இருக்க? அமைதியா இருக்கணும். கண்ண மூடு. நான் உனக்கு ஒரு சிம்பிளான யோகா சொல்லித்தாரேன். நான் இன்னொரு நாள் வர்றேன் சார். எனக்கு ஹாஸ்டல் போகணும், வேலை இருக்கு. எனக்கும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்தப்ப நீ நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. என் குழந்தை இப்படி அமைதி இல்லாம இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லு. அவர் கைகள் அவள் முகத்தை வருடி மார்பை நோக்கி இறங்கியது. படபடப்பில் உடம்பு எப்படி ஆடுது பாரு. இத ஈஸியா சரி பண்ணிடலாம். சினேகா அவர் கைகளை தள்ளிவிட்டு கதவை திறந்து வெளியேறினாள். விடுதிக்கு செல்ல பிடிக்கவில்லை. நேராக கடற்கரைக்கு சென்று உச்சி வெயிலில் சுடும் மணலில் பேசாமல் அமர்ந்திருந்தாள். மனம் முழுக்க கசப்பாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. தான் நம்பிய ஒருவரின் இயல்பு இப்படி இருக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவர் அவளை வெகுவாக ஏமாற்றி இருந்தார். பார்க்க நேரமில்லை என்று சொல்லி சந்திப்பை மறுத்திருந்தாலோ, நான் பெரியவன், ஒரு சின்ன பெண்ணிடம் என்ன பேச்சு என்று அவர் அலட்டி இருந்தாலோ கூட பரவாயில்லை என தோன்றியது. இவ்வளவு நாள் வராத குழப்பமும் அவநம்பிக்கையும் முதலாக மனதில் தோன்றியது. வீட்டின் நினைவு வந்தது. அப்பாவின் பயத்துக்கான காரணம் கொஞ்சம் புரிவது போல் இருந்தது. அந்த குழப்பம் வீட்டை நோக்கி தள்ளிவிடுமோ என்று யோசித்த போது கொஞ்சம் தெளிவு வந்தது போல் இருந்தது. அமைதியாக கடலை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சினேகா பிறந்த ஊரில், வளர்ந்த ஊரில் என எல்லா இடங்களிலும் அவளுக்கு வெகு அருகில் கடல் இருந்தது. சென்னையிலும் நினைத்த நேரத்தில் கடல் பார்க்கலாம் என்கிற நினைப்பே அவள் தனிமையை வெகுவாக போக்கியது. எல்லா துன்பங்களையும் ஹாவென கை நீட்டி வாங்கி கரைத்து விடும் தன்மை கடலுக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் அவளின் துன்பங்களை இந்த வங்கக்கடலும் பிறந்த ஊரின் அரபிக்கடலும் நிறையவே தெரிந்து வைத்திருந்தது. அவள் அங்கே வந்து வெகு நேரம் ஆகியிருந்தது. திரும்பி பார்த்த போது லுங்கி கட்டிய ஒருவன் அவளையே பார்த்து கொண்டு பின்னால் நின்றிருந்தான். எவ்வளவு நேரமாக நிற்கிறானோ என யோசித்த வினாடியில்
அங்கே இருந்து எழுந்து ஆட்டோ பிடித்து விடுதிக்கு சென்றாள். அவரின் சில புத்தகங்கள் சூட்கேஸில் இருந்தன. அதை எடுத்து ஜன்னல் வழியாக எலக்ட்ரிக் ட்ரெயினை வேடிக்கை பார்த்தவாறே இழுத்து எறிந்தாள். 2 வாரங்கள் கழித்து சதீஷோடு பேசுகையில் அவர் எதோச்சையாக எழுத்தாளரை பற்றி கேட்க நடந்ததை அப்படியே கூறினாள் சினேகா. ஏன் இப்படி இருக்காங்க சதீஷ்? எப்படி இருக்காங்க? நீ கொஞ்சம் ரொம்பவே எமோஷனல் ஆகிற சினேகா. உனக்கு உடம்பு பொத்தி வைக்கிற விஷயமா இருக்கு. நீ நிறைய மாறணும். எல்லா மாற்றத்துக்கும் தயாராகணும். எல்லாத்துக்கும்னா என்னோட பைக்ல வர்ற, இதோ என்னோட ஃப்ரெண்ட பார்க்க வர்ற, என்னோட நிறைய பேசுற, எனக்கு உன்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு யாரு சினேகா? இது என்ன கேள்வி? நீங்க என்னோட ஃப்ரெண்டு. அந்த ரைட்டருக்கு உண்மையில ஏதாவது ஈர்ப்பு தோணி இருக்கலாம். யூனோ சினேகா, எனக்கு கூட உண்மையில் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா சொன்னா இந்த பட்டிக்காடு கோவிச்சுக்குமேன்னு அமைதியா இருக்கேன். சதீஷ் சிரித்தார். சதீஷ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சினேகா குழப்பமாகவும் பலவீனமாகவும் பதில் சொன்னார். சோவா? அதுக்கும் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் சினேகா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கவே இல்லையே. நீ நிறைய விஷயத்தில் ரொம்ப விசாலமா சிந்திக்கிற. சில நேரங்களில் 2 நூற்றாண்டு பின்னாடி போய் நிக்கிற. உன்கிட்ட ஓப்பனாவே சொல்றேன் சினேகா, ஐ வாண்ட் யூ. சினேகாவுக்கு தலை சுற்றியது. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நல்லவர்னு நினைச்சேன். ஏய் சினேகா, இப்பவும் நான் நல்லவன் தான் சினேகா. சினேகா எழுந்தாள். அவளுக்கு உடனடியாக அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அப்பாவை நினைத்த வினாடி கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது. மறுநாள் மாலை ஊருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாள். கிளம்பும் வழியில் தான் இப்படி ஒரு அழகான கதை சொல்லும் அப்பாவை சந்திக்க நேரிட்டது. இப்போது குழந்தை பக்கத்தில் அப்பா படுத்திருக்க அந்த பெண் முகம் கழுவி விட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். ட்ரெயின் திருநெல்வேலியை தாண்டி கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. நாகர்கோவிலில் ஒரு திருமணத்துக்கு போவதாக அந்த பெண் சொன்னாள். பேச்சின் தொடர்ச்சியாக, எனக்கு குழந்தை பிறந்ததும் கர்ப்பப்பையில் கேன்சர் வந்து அதை எடுத்துட்டாங்க. என் மாமியார் என்னை வீட்டோடு சேர்க்காம புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்புறம் 2.5 வருஷம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். என் அண்ணனோட ஃப்ரெண்டு இவரு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு அவரே வந்து கல்யாணம் பண்ணினார். இந்த 3 மாசத்தில் உடம்பு ரீதியா எங்களுக்குள் ஒன்னும் நடக்கல. எங்களுக்கு குழந்தையும் பிறக்காது. அதை பத்தி கவலையே படாம இது எனக்காகவும் பிள்ளைக்காகவும் உயிரை கொடுக்குது. அவள் மெல்ல அழுதாள். நீங்க ரொம்ப லக்கி என்று சொன்ன சினேகா அந்த பெண்ணை அணைத்து கொண்டாள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்கசப்பு சட்டென விலகியது போல் இருந்தது. தூக்கத்திலிருந்து எழுந்த அவர், எல்லாரும் எழுந்தாச்சா? என்ன காப்பி குடிச்சிருக்கலாமே, காப்பி எதுவும் குடிச்சியாப்பா? இந்த பிள்ளை ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சிட்டு இருந்தது. நான் கூட உன்னை பத்தி கதை சொல்லிட்டு இருந்தேன் என உரையாடலை தொடர்ந்தார். சினேகாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் காப்பி வாங்கி கொடுத்தார். காப்பி ஒரே கசப்பு என அந்த பெண் சொன்னதும், வாழ்க்கை மாதிரிதான் காப்பியும், கசப்பு இல்லாட்டி எப்படித்தான் இனிப்பை தெரிஞ்சுக்கிறது என்று சிரித்தார். சினேகாவுக்கு அந்த பதம் மிக பிடித்திருந்தது. கசப்பு இல்லாவிடில் எப்படித்தான் இனிப்பை தெரிந்து கொள்வது? 2 நாட்களுக்கு பிறகு அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் சினேகா அந்த குடும்பத்தினரிடம் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் பரிமாறி விடை பெற்றாள். சினேகாவை அழைத்து போக அப்பா ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தார்.
அப்பாவிடம் அந்த மனிதர், நல்ல தங்கமான பொண்ணுங்க என்று சொல்லி சிரித்தார். அப்பா பெருமிதத்தோடு சினேகாவை பார்த்தார். ஆட்டோ ஏறியதும் சினேகா அப்பாவின் கரம் பிடித்து தோளில் சாய்ந்தாள். வளர்ந்த பெண் அப்படி செய்வது அவருக்கு கூச்சத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்பது அவர் நெளிந்ததில் தெரிந்தது. நீ இல்லாம வீடு நல்லாவே இல்லடா, எப்பவும் பேசிட்டே இருப்பியா, இப்ப பேச ஆளே இல்லாம வீடு ஏதோ போல இருக்கு. உனக்கு எங்கேயும் தனியா போக கூட தெரியாதே, இது தனியா என்ன பண்ணும் அங்கன்னு பதறுது எனக்கு. அப்பா கண் கலங்கினார். உலகின் மிக பாதுகாப்பான இடத்தில் இருப்பது போல் உணர்ந்த சினேகா சொன்னாள் அப்பாவை பார்த்து, ஐ லவ் யூ அப்பா. முதல் முறையாக சினேகாவுக்கு அப்பாவை பிடித்திருந்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.